ஸ்வேதா, ஸ்வாதி, சங்கீதா இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்வாதின்னு பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் இவர்கள் ஒதுக்கப்பட்டு அவங்க நமக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அதனால ரொம்ப குழம்பி அதுக்கப்புறம் சரி இனி நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது, நம்மள வேணும்னா மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வேணா ஏமாந்துக்குவாங்க. ஏமாற்றம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவர்கள் அந்த ஏமாற்றத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஆனா அந்த ஏமாற்றம் வந்தாலும் அதை அவங்க ஒரு பாடமா தான் அவங்க நினைச்சு. இதுல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா, இவர்கள் அந்த போஸ்ட்ல வந்து உட்கார்ந்த பிறகு பொதுவாக மற்றவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதையும் தவிர நம்மளை விட்டா ஆள் இல்லை நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் தங்களுக்கு வைத்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த ஸ்வேதாங்கிற பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குற நேரத்தில் ஆருடம் ரிஷபத்தில் வந்து விழுகுது. அப்போ அவங்களுக்கு பொதுவாகவே இந்த ஃபேண்டசி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு இதிலெல்லாம் ஈடுபாடு ஜாஸ்தி. ஆனால் சந்திரன் வந்து இங்கே 6ஆம் இடத்துல வந்து நிற்கிறதுனால அவங்களுக்கு அதில் ஃபெயிலியரும் அதிகம் ஏற்படுது. எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்களில் நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸ் நம்மளே கொடுத்துருக்கிறோம். சுடர் மகிழன், சுடர் மகிழினி, ஒரு ட்வின்ஸுக்கு பேர் வச்சேன், செந்தாளன், செந்தாளினி, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்குறோம். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேரோட ஆரம்ப எழுத்து எஸ் லெட்டர்ல நேம் ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது ஒரு தனிநபரின் பெயரின் ஆரம்ப எழுத்து எஸ் அப்படின்னு வரும் பொழுது அதிகமாக நம்ம இவங்களை கும்பராசி, அப்புறம் மீனராசி, அதுக்கப்புறம் மேஷராசியில் பார்க்க முடியும். இந்த ராசியில இல்லாத இவங்களுக்கு கூட இந்த பெயரானது வரும். ஆனா அதிகமா இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த பெயர் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து இந்த ராசிகளில் தான் இருக்கு. இந்த எஸ்ங்கிற எழுத்தை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே வளைந்து போகக்கூடியது, ஃப்ளெக்சிபிள். உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான கான்டாக்ட்ஸ் எஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய பெயர்களில் அதிகம் இந்த எழுத்துக்களை வந்து நீங்க பார்க்க முடியும். எஸ் ஃபார் சக்சஸ், எக்ஸ் ஃபார் ஸ்மார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், எஸ் ஃபார் சுப்பீரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு முடிந்தவரை மற்றவர்களை காயப்படுத்தாமல் அந்த ஒரு சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இவர்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படி இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா, இந்த எஸ் குறிகாட்டக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது குரு. குருங்கிறது ஜூபிட்டர் ஆங்கிலத்தில், இதன் நியூமராலஜி மதிப்பு 3. அப்போ ஒரு குருவாக இருந்து செயல்படுவது, குரு அப்படின்னா என்னன்னா மற்றவர்களை மேலே ஏத்தி விடக்கூடிய ஏணியாக செயல்படுவது. ஆனா ஏணி மேல கால் வைக்கிறவங்க மேலே ஏறி போறாங்க, ஏணி வந்து மேலே ஏறுமா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறி தான். ஏணி வந்து மேலே ஏறுறது கிடையாது. இப்போ இவங்களுடைய லைஃப்ல நல்லா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 3 இன்னிங்ஸ் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு பேட் பண்றோம், செகண்ட் இன்னிங்ஸு, அப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ்னு ஒன்று வருது பார்த்தீங்களா. அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல தான் இவர்கள் மேலே ஏற தொடங்குகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா அதிகம் இவர்கள் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு தோல்வி, அதன் மூலம் ஒரு கடன், அதன் மூலம் போராட்டங்கள் அப்படின்னு எல்லாம் வந்துடுது. மேக்சிமம் இவங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு, சுப்பீரியர் ஒர்க்கு, எஸ் ஃபார் சக்சஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, அந்த சக்சஸ் ஜேர்னி அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த 3வது இன்னிங்ஸ்ல தான் வருது. ஸோ இவங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா அச்சீவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட்டாகத்தான் அந்த சக்சஸ்ங்கிறது வரும். அது வரைக்கும் நல்லா வளைஞ்சு கொடுத்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி மற்றவர்களை வழிகாட்டி மற்றவர்களை மேலே ஏற்றி விட்ட பிறகு மற்றவர்களால் இவர்கள் ஒதுக்கப்பட்டு அவங்க நமக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அதனால ரொம்ப குழம்பி அதுக்கப்புறம் சரி இனி நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது, நம்மள வேணும்னா மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி
லேட்டா வந்தாலும் இந்த லேட்டஸ்டா வர்றதுன்னு சொல்றது பார்த்தீங்களா, ஒரு ஓட்ட பந்தயத்துல நல்ல வேகமா மளமள என்று மேல வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய உண்டு. அந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வாங்க. மேக்சிமம் பேச்சினால் மற்றவர்களை காயப்படுத்துவதில்லை. ஒரு முறை பார்ப்பாங்க, ஒத்து வரல அப்படின்னா கிளம்பிடுவாங்க. ஆனா அந்த எஸ் ஃபார் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி இவங்க இடக்கிற இடத்துல சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர முயற்சிப்பாங்க. இந்த ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். காரியங்களில் ஒரு தீவிரம் உண்டு, சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உண்டு. ஒரு இளமையான தோற்றம், ஒரு ஃபிட்னஸ், அதாவது ரொம்ப கிளாமர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு. கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். வாழ்வின் பின்னாளில் கிடைத்த வெற்றியை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இவங்க என்னன்னா எல்லார்ட்டையும் எல்லா ஒப்பீனியனும் கேட்பாங்க. ஆனா இவங்களுக்கா மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. எங்களை மாதிரி யார்கிட்டையோ இல்லை வேற அவங்க தொழில் குருக்கிட்டையோ ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அது தப்பா இருந்தாலும் அவங்க மனசுல தோணிடுச்சுன்னா அதை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுல ஒரு அடிபட்டு ஒரு லாஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இதுதான் இந்த பேர்ல வரக்கூடிய நபர்கள். நிறைய இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட லைனு, மீடியா சம்பந்தப்பட்ட லைனு, பிஸ்னஸ், இதிலெல்லாம் நம்ம வந்து இவர்களை பார்க்க முடியும். நிறைய மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள். அது ஒரு ஆஃபீஸ் பாயா இருந்தா கூட வாங்க போங்கன்னு தான் இவங்க வந்து பேசுவாங்க. ஒரு மாதிரி அந்த இல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இவங்க பேசுறது கிடையாது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு திட்டம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய ஓட்டம் மட்டும் தனியா வேற ஏதாவது பண்ணலாமா, வேற ஏதாவது யோசிக்கலாமா, இந்த சினிமாவில் இப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே, இப்போ நம்ம பிஸ்னஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் தானே, இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனை ஏன் நம்ம தொழிலில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு நபர். இப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் லைஃப். புரியுது அவங்களுக்கு? பல பேருடன் பழகுவார்கள். தேவையான சில பேரை மட்டும் நெருக்கமாக வைத்து டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள். இதெல்லாம் நம்ம இவங்கள்ட்ட பார்க்க முடியும். இவங்களுக்குன்னு வரும்பொழுது இவங்க கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் ஃபர்ஸ்ட் இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு தோல்வி வந்த பிறகு, அடிபட்ட பிறகுதான் இவர்கள் மளமளவென்று மேலே ஏறி வருவார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள், நல்ல நாலேஜ் உண்டு. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அப்டேட்டாக அவர்கள் இருப்பார்கள். அதுக்கான ஒரு கல்வி அறிவு இல்லைன்னா கூட இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள். இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக செயல்படக்கூடிய நபர்களா நம்ம வந்து இவர்களை பார்க்க முடியும். அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, அதனால அவங்க லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இந்த ஓட்டும் எப்போ நின்று போகும்? அதான் அவங்க ஒரு சுப்பீரியர் பொசிஷனுக்கு வருவார்கள். வரும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, ஒரு அப்டேட்டாக அடுத்த லெவலை நோக்கி பயணிப்பதற்கு தேவையான விஷயங்களை அவர்கள் யோசிக்க தொடங்கி விடுவார்கள். ஆனால் அவங்களுடைய ஓட்டம்லாம் நிற்காது, த்ரூ அவுட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓ, எஸ் லெட்டர்ல நேம் ஸ்டார்ட் ஆகுறவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான பார்ட்னர்ஸ் ஒரு 75 to 80% கிடைச்சிருது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா வேற வழி இல்லைப்பா, இன்னைக்கு என் பொழப்பு உன்னோட தான் அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி இவங்க கூட ஜெல்லாகிற மாதிரி இவங்களுக்கு இவங்களுடைய டேஸ்ட்டுக்கு இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை டியூன் பண்ணி விடுவார்கள். அதையே ஒரு கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். இவங்க வந்து யாரையாச்சும் ஏமாத்துவாங்களா? ஏன்னா நல்ல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, கெட்ட விஷயங்களும் இருக்கும் இல்லையா? இவர்கள் பகிரங்கமாக மற்றவர்களை, பகிரங்கமாக இல்லை, சைலண்டா கூட ஏமாற்றுவதில்லை. ஏன்னா இந்த வந்து குருங்கிற எழுத்து தான் இவங்களுடைய ஆரம்ப எழுத்தா வருது. இப்போ இவங்க வேணா ஏமாந்துக்குவாங்க,
ஏமாற்றம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவர்கள் அந்த ஏமாற்றத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஆனா அந்த ஏமாற்றம் வந்தாலும் அதை அவங்க ஒரு பாடமா தான் அவங்க நினைச்சு. இந்த எஸ் லெட்டர்ல நேம் ஸ்டார்ட் ஆகுறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நம்ம பார்த்தோம். இப்ப தொழில் எப்படி இருக்கும்? இவங்களுடைய தொழில் வியாபாரம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுப்பீரியர் போஸ்ட்டுக்காக வர்றதுக்கு ரொம்பவும் போராடக்கூடிய நபர்கள் இவர்கள். ஆனால் கிடைத்த சந்தர்ப்பங்களை உபயோகித்து ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு எப்படியாவது அந்த சுப்பீரியர் போஸ்டில் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். இதுல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா, இவர்கள் அந்த போஸ்ட்ல வந்து உட்கார்ந்த பிறகு பொதுவாக மற்றவர்களை உதாசீனப்படுத்த கூடாது. அதையும் தவிர நம்மளை விட்டா ஆள் இல்லை, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் தங்களுக்கு வைத்து கொள்ளக்கூடாது. இந்த 2 டிராபேக்குமே இவர்கள்ட்ட காணப்பட்டால் கண்டிப்பாக பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இவர்களுக்கு ஏற்படும். இந்த 2 விஷயத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆரம்பத்தில் எப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்தார்களோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை இவர்கள் மெயின்டைன் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். இதை தவிர இவங்களுக்கு ஒரு டிராபேக் அப்படின்னா, இவங்க ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை ஓவர்லோடு செய்து கொள்வார்கள். இப்போ ஒரு நபர் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்ய முடியும். ஒரு 3-4 வேலையை ஒன்னா போட்டு செஞ்சா என்ன ஆகும்? இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மை கையை விட்டு போகிறதுக்கு நாம் அந்த விஷயத்தை இழக்க வேண்டியதற்கு ஒரு வாய்ப்பு. அப்புறம் திரும்ப இதை ஒரு பாடமா எடுத்து நம்ம எங்க தப்பு பண்ணினோம் அப்படின்னு இதையே வாழ்நாள் முழுக்க யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இவங்களுக்கு ஒரு நல்ல பிரமாதமான ஆற்றல், நல்ல ஸ்பீடு, வேகமா கிரகித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் ஸ்மார்ட்டாக மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு உச்சத்துக்கு வர முடியும். அதையும் தவிர இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள்ல நம்ம இவங்களை தான் பார்க்க முடியும். அது அரசாங்க துறையா இருக்கலாம், இல்லை தனியார் துறையா இருக்கலாம். அதுல கீ போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, உள்ளதுலேயே உச்சமான போஸ்ட் என்னவோ அந்த போஸ்ட்லாம் அதிகம் இந்த எஸ் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் பேர்ல இருக்கிறவர்களை தான் நீங்க பார்க்கணும். இப்போ எஸ் லெட்டர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட தொழில் எப்படி இருக்கும், அவங்களோட குணாதிசயம் எப்படி நம்ம பார்த்துருக்கோம். அந்த லெட்டர்ல பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேர்களை பத்தி நீங்க சொல்லுங்க. அதிகமா பார்த்தோம்னா சுப்பிரமணி அப்படிங்கிற பேர் ஒரு காலத்துல வச்சாங்க. ஆனா என்ன தெரியுங்களா சொல்லலாம், சுப்பிரமணி பேர்ல தான் அவர்கிட்ட மணி இருக்கு, பாக்கெட்ல மணி இல்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கைன்னு நிறைய பேர் அவங்களே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சசிதர் இதெல்லாம் ஒரு காலத்துல யூஸ் பண்ணாங்க, சசி பிரியா இந்த மாதிரி பேர்கள்லாம் யூஸ் பண்ணினாங்க. இப்போலாம் நிறைய ட்ரெண்டிங் நேம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு காலத்துல பார்த்தோம்னா சக்தி இந்த பேர்லாம் நிறைய யூஸ் பண்ணினாங்க. ஸ்வேதா, ஸ்வாதி, சங்கீதா இந்த மாதிரி பேர்ல இருக்கிறவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்வாதின்னு பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இசையில ஈடுபாடு அதிகம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறையில படித்திருப்பாங்க. இந்த ஸ்வேதான்னு பேர் வர்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த லவ் ஜாஸ்தி ஏற்படும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ இந்த ஸ்வேதாங்கிற பேர் வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குற நேரத்தில் ஆருடம் ரிஷபத்தில் வந்து விழுகுது. அப்போ அவங்களுக்கு பொதுவாகவே இந்த ஃபேண்டசி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு இதிலெல்லாம் ஈடுபாடு ஜாஸ்தி. ஆனால் சந்திரன் வந்து இங்கே 6ஆம் இடத்துல வந்து நிற்கிறதுனால அவங்களுக்கு அதில் ஃபெயிலியரும் அதிகம் ஏற்படுது. லவ் ஃபெயிலியரும் அதிகம் ஏற்படக்கூடிய நபர்களாக வராங்க. ஓகே, அவங்க திமிரு பிடிச்சவங்க சொல்றாங்க இல்லையா, அது அதாவது நீங்க கேட்கிற நேரத்துல உதயத்துக்கு சூரியனுடைய பார்வை இருக்கு. அப்போ சூரியன்னா சுட்டரிக்கக்கூடிய தன்மைங்கிறது அவங்கள்ட்ட ஓரளவுக்கு காணப்படும். கொஞ்சம் நாளாக அதெல்லாம் வந்து பக்குவமாகிவிடும். சதீஷ் அப்படின்ற பேரை பத்தி சொல்லுங்க. சதீஷ்ங்கிற பேர் வந்து அதிகம் இருக்குது. ஆனா பார்த்தோம்னு வைங்களேன், சதீஷ்குமார் இல்ல சதீஷ் தாஸ் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தான் அவங்களுடைய முழு பேர் இருக்கும். ஆனால் கூப்பிடுற பேர் சதீஷ் அப்படின்னு வரும். இதில் வந்து என்னன்னா ரொம்பவும் வேகமாக இயங்கக்கூடிய நபர்களாகவும் இவங்களை பார்க்கலாம்,
ரொம்பவும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்களை நீங்க பார்க்கலாம். அது எப்படி சார்? ஒன்று ஸ்பீடாக இருக்கணும், இல்லை ஸ்லோவாக இருக்கணும், ரெண்டுமே எப்படி நடக்கும்? அதாவது சதீஷ்க்கு 2 ஸ்பெல்லிங் இருக்கு, SATHISH. ஆமா. அப்படி கணக்கு போட்டா நம்பர் 22 4 ராகுவோட அமைப்பு பயங்கர ஸ்பீடு. இன்னொரு ஸ்பெல்லிங் இருக்கு SATISH 17 8. அந்த 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் வரும் பொழுது கொஞ்சம் அவர்கள் ஸ்லோவா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு நடக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் பற்றி நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய நபர்களாகவும் நல்ல மல என்று மேலே வரக்கூடிய நபர்களாகவும் நம்ம இவங்களை பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில், குறிப்பாக இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட லைஃப்பில் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத சோகங்கள் நிறைய இருக்கு. மேரேஜ்னா அது உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது, ஓவராலாவே சொல்ல வரேன். ஆமா, ஆனா இதை வந்து அவங்க வெளியில காமிச்சுக்காம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபேமிலி லைஃபை பாசிட்டிவா செதறாமல் கொண்டு போகக்கூடிய நபர். அது எப்படி, எந்த மாதிரி பிரச்சனை வரும் அந்த மாமியார் மாமனாரால? எதனால வேணாலும் வரும். அதாவது அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அந்த ஒய்ஃபோட பிரதர்னால வரலாம். மரியாதை இல்லாம ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்படலாம், காசை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருக்கலாம், இந்த மாதிரி சொல்ல வரேன். இந்த எஸ்ல நேம் வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவங்க வந்து நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கள நிறைய பேரை தூக்கி விட்டுருக்குறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்களும் அந்த உச்சத்துக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு அந்த நோ அப்படிங்கிறது சொல்ல தெரியாது. அதுதான் இவங்களுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம் கேட்குறோம் அப்படின்னா நம்மளை வந்து எப்படி அவாய்டு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ அங்கே இருக்கிறோம், சினிமா தியேட்டரில் இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுகிறோம், ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு ஆப்ளிகேஷனா இல்லை ஒரு ஹெல்ப்பா இல்லை ஒரு சர்வீஸாங்கிறது தெரியும். பகிரங்கமா நோன்னு சொல்லிட்டா அது ஓகே, நம்மளும் வேற ஒருத்தரை வேற ஆளை பார்த்து போயிடலாம். அப்படி கிடையாது. நோன்னு சொன்னா நம்ம ஹர்ட் ஆயிடுவோமோ, இவங்க வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்றது இல்லை. இப்போ நோன்னு சொன்னா நம்ம ஹர்ட் ஆயிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நான் அதுல பிஸியா இருக்கிறேன், கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன் தலைவரே, அப்புறம் கூப்பிடுறேன் தலைவரே அப்படிம்பாங்க. அதுல இருந்து புரிஞ்சுக்கணும், அப்போ இவர் நம்மளை ரிஜெக்ட் பண்றாரு, அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா போறோம். கண்டிப்பாக வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர முடியும். எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள்ல நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸ் நம்மளே கொடுத்துருக்கிறோம். சுடர் மகிழன், சுடர் மகிழினி, ஒரு ட்வின்ஸுக்கு பேர் வச்சேன், செந்தாளன், செந்தாளினி, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடியது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோ சாஃப்ட்வேர் செஞ்சுருக்கிறோம். ஆஸ்ட்ரோ நியூமராலஜி கேம் சேஞ்சர் சாஃப்ட்வேர். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய லிங்கை வந்து அந்த சாஃப்ட்வேரோடைய டெமோ சாஃப்ட்வேரோடைய லிங்கை வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். இந்த குழந்தைகளுக்கு எப்படி பேர் வைக்கிறதுங்கிறத நம்ம இப்போ ஒரு கோர்ஸாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். விருப்பமுள்ள நபர்கள் அதில் வந்து சேர்ந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள், வெற்றி. நன்றி சார்.